ஆமா ராமநாடா சேதுபதி பட்டணத்தே சேதுபதி பட்டணத்த சேதுபதி தேவன் பட்ட சிறிய மகவெள்ளச்சாமி வாரிணையா 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 செல்ல மகன் வாரணையா 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 ஆட்டத்தில சிறந்தவனா அப்படியே முன்னாடி உட்காரியா ஆட்டத்தில சிறந்தவனா வேட்டையில வீரனடா கல்ல மகவெள்ளச்சாமி சபைகாரவனுக்கு சபை முன்னே வாரணையா 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 வடக்கு வாசலிலே காட்சி
அருமையான ஒரு பக்கம் மேடம், அருமையான ஒலி ஒளி. கண்டிப்பா கண்டிப்பா அம்மா ஆமா அருமையான ரசிகர்கள் கூட்டம் நிக்கிற ஒழுங்கா உட்கார்ந்து நம்மள கொஞ்ச நேரம் சிறந்த ஒளி ஒளி அமைப்பு லட்சுமி ஆடியோஸ் அருமை சீனிவாசன் அருமை சூழலுக்காகவும் அருமை மாப்பிள்ளை பாண்டித்துறை அன்னவர்களுக்காகவும் ஒரு செல்வங்களையே அன்பளிப்பாக மாறி வழங்கியுள்ளார்கள். இப்படித்தான் ஒளி ஒளிமைப்பு எல்லவர் ஒளிவரைக்கு விளம்பரம் தவிர கிடையாது. ஆமாங்க சொன்னா போதும். ஆமா தெரிஞ்சிடும். ஆமா ரெண்டு சாமியை கொஞ்ச நேரம் உட்காருங்க. உங்களை அழைக்கும் ஆடலாம். உங்களை அழைக்கிறதுக்கு நேரம் வெகு நேரம் நடக்குதாத்தான். ஆமாங்க கொஞ்சம் கோச்சிக்காம நல்ல சாமி உன்னை எப்ப வான்னு சொல்லி அழைக்கிறேன் அப்ப வந்து ஆடு. அது வரைக்கும் சொல்லுங்க கட்டப்பட்டு நிக்கலாம். இல்ல இல்ல சார் உட்காரு சாமி உட்காரு சாமி உட்காரு கீழே உட்காரு. ஆமா சாமி அப்படியே உட்காரு சாமி. அப்படி இருந்துட்டாள். ஆமா இந்த விலகு கேளும். சரி இந்த நாடகத்தில் நம்ம புகழ் புகழ்வங்க. ஆமா ஒவ்வொரு எண்ணில அந்த கீதம். ஆமா ஆமா எங்கு புகழ்த்துவங்க எங்கு நானும் நாத்துவங்க அன்னையான சுந்தரியே ஞான தங்கமே படத்தை விட்டு தேடகானோ தேவதைய காணமே அன்னையான சுந்தரியே ஞான தங்கமே படத்தை விட்டு தேடகானோ தேவதைய காணமே
மரியாதைக்கு முறையே இடதவை தாய்மலர்கள் காலையில் கால சென்று மாலையை வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்குகின்ற மாபெரும் பாட்டாளி விவசாய பெருமக்களே கட்டதை கரைகளவும் கல்லாதது உலகளவும் குட்டகளை மடிந்து ஓடுகின்ற ஆணைத்தல் திருமந்தைகள் கூற வேண்டாம் என்றால் திருமக்கந்தன் கையா தாங்க நடத்துகின்ற நாடகத்தில் சொல்குற்றம் பொருள்குற்றம் தாளகுற்றம் மேலகுற்றம் எவ்வித குற்றம் இருப்பினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கையில் கொண்டு எங்களையும் எங்களது ஆண்கள் எல்லாசி பெற வேண்டும் என்று திரு வேண்டிக் கொண்ட கருத்தை துவங்குகின்றேன். நன்றிகளது வணக்கம் வணக்கம் வணக்கம். சைடு பாக்ஸ் மறைச்சிருக்காங்க. பாக்ஸ் மறைக்காம உட்காந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனா என்ன பாடணும் ஒண்ணு எங்களுக்கு சத்தியமா கேட்கல. பாக்ஸ் மறைக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பாக்ஸ் மட்டும் மறைக்காம அப்படியே உடம்பிரபா வரவே உயிரில் கலந்த வரவே ஒருபோது உன்னை புரியாத உறவுகள் பிபிகே கருப்பையா தம்பிகள் அருமை அருவில் தம்பி அகரப்பட்டி சிறந்த அன்பு வெள்ள மக்களுக்காக ஒரு செல்வங்களையும் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். நன்றி நன்றி கிடந்த வணக்க நம்பிகளை எங்களை வாழ வைக்கும் தெய்வமே பிஆர்பி கேட்டரிங் குரூப்ஸ் மற்றும் சமையல் பந்தல் பாத்திரம் சிறந்த முறையில் அமைத்து தரப்படும் உரிமை பி பால்ராஜ் பூமிநாதன் இருப்பிடம் புதுக்கோட்டை காவிரி நகர் தொட்டியபட்டி இவன் பிபி வேங்கை கருப்பையாவின் பாச தம்பிகள் அருமை ஆரோக்கிய தம்பிகள் எனக்காக இருப்பது செல்வங்களையும் அன்பளிப்பாக வரைவழைத்துள்ளார்கள். அன்னவர்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். படிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர்களின் செயலாளர் இளஞ்சூரியன், இளைஞர்கள் எழுச்சி நாயகன், சேப்பாக்கத்து சட்டமன்ற உறுப்பினர் அன்பு உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் நண்பணி மன்றம் வடநாடு கைகாட்டி அருமை தம்பி எள்ளவண்ணம்பட்டி வேங்கை வீட்டி கருப்பையா அவர்களுக்கு 50 செல்வம் அருமை அன்பு உள்ளம் எனக்காக கண்ணம்மா கண்ணம்மா பாடலை கேட்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக நேரம் இருக்கும் பொழுது பாடலும் விரும்புகிற சொல்லிக்கொண்டு 50 செல்வங்களை வழங்கி அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். முன்னாடிதான் காலையில 7 மணி தானா 10 மணி உண்மகள தேவி அம்மா காளியம்மா அடங்குழி நாடியம்மா அடந்தாங்கி வீரம்மா காளியம்மா பொள்ளாச்சி மாரியம்மா
பொதுமக்கள் அப்படி இருக்கிற வேலைகளை நம்ம விதைக்கு பொழுதுக்கு முன்னாடி முந்தி கிடந்த தொந்தி கிடப்பதை வணங்கணும். கண்டிப்பா பிள்ளையா சொல்லி என்பது முக்கியம். அதனால 33 தேவர்களுக்கும் 48 திசைமார்களுக்கு முன்பிருந்த விநாயக பெருமானே மூத்த கடவுள். அதற்கு பிள்ளையா சொல்லி என்பது முக்கியம் இல்லையா? அதனால பிள்ளையாருக்கு முதல்ல வணக்கம் வச்சிருவோம். சிரமமில்லாத வேலை. ஆமா சரி தங்கராசன். சரி பிள்ளையாருக்கு முதல் வணக்கம் கண்டிப்பா போடணும். முந்தவட்டி விநாயகனே கோடி தேவர்களே பிள்ளையார் மட்டும் சிக்கி விநாயகா உடன்களில் வாழ்ந்து வரும் எந்தாயே முத்தாலம்மா பாட்டெடுத்து தரும் எந்தாயே பச்சையம்
வரக்கட்டை போட்டு என்ன சாத்த சாத்துறீங்க? பாட்டு முடிஞ்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. அதை வச்சிருக்கோம். பிபி வேங்கி கருப்பையா ரசிகர் மன்றம் செய்யும் வெளியை விட்டு கூட என் செல்லத்தை பார்க்க வந்துட்டேன். செல்லப்பட்டி நாடகத்துக்கு நான் பார்த்துக்கிறேன். செய்யும் வேலையை விட்டு கூட என் செல்லத்தை பார்க்க வந்து விட்டேன். செல்லப்பட்டி நாடகத்துக்கு இப்படிக்கு பிபி வேங்கை நம்பம்பட்டி அருமை சகோதரர்கள் அதற்கு சிவர்களையும் முன்னெடுப்பாக வழங்கியுள்ளார்கள். நன்றி சார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். சமுத்திர அன்புகள் உழைத்திடு உயர்ந்திடு உன்னால் முடியும் என்றும் அன்புடன் தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சமுத்திரத்தை சேர்ந்து
அருமை அன்பு நண்பர்கள், அருமை ரசிகர்கள் எனக்காக 50 செல்வங்களையும் அன்பளிப்பாக வழங்கியுள்ள சமுத்திரம் வரையிலே போனடிச்சாக பாவம் எங்கனே வந்துட்டு நாங்கள் உங்களுக்கான வரோம். அருமை நண்பர்களுக்கு நன்றி. நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். பாரப்பட்டியை சேர்ந்து என்றுமே மறவாத உண்மையிலே எத்தனையோ ரசிகர் மன்றம் இருக்கலாம். எத்தனை போதிலும் பாரப்பட்டியை கண்டிப்பா மறக்கவே முடியாது. உண்மையிலேயே பாரப்பட்டியை சேர்ந்த அன்பு ரசிகர் மன்றத்தின் சார்பாக வேங்கை ரசிகர் மன்றத்தின் சார்பாக பொன்னர் அவர்கள் இசைக்குழுவினரை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார். அன்பல் பெய் என்றும் மறவாத பாரப்பட்டியை சேர்ந்த வேங்கை விபிகே ரசிகர் மன்றத்தின் சார்பாக நன்றி 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 கண்ட வணக்கம். இப்படி இருந்தாலும் காதலிக்க கண்கள் இல்லை என்பதை விட உண்மையான காதலிக்க பெண்கள் இல்லை என்பதே உண்மை. இப்படிக்கு வீட்டுக்கு வேங்கை பாய் இன்னும் பற்றி சிறந்த அன்பு வெள்ளம் அந்த சகோதரனுக்காக இந்த செல்வத்தை வழங்கியுள்ளார்கள். அது மட்டுமன்றி விராலிமலை அருகாமல் இருக்கும் பாலப்பட்டியை சேர்ந்த அன்பு வெள்ளம் எனக்காக 150 செல்வங்களை வழங்கியுள்ளார்கள். ஏன்னா எந்த ஒரு இடத்திலையும் ஒரு நாடக கலைஞருடைய புகைப்படத்தை டிஷர்ட்ல போட மாட்டாங்க. உண்மையிலேயே டிஷர்ட்ல பேரு புகைப்படத்தை போட்டு பேர் அடிச்சு இன்னைக்கு பெருமை சேர்த்து கொடுத்த 2 ஊர் இருக்குது. பாலப்பட்டி சரி, பெருமாம்பட்டி சரி. அருமை அன்பு வெள்ளம் எனக்காக 150 செல்வங்களை அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்திற்கு அத்தனை பேர்களுக்கு நன்றி. நன்றி சார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்களை வாழ வைத்த தெய்வமே PRP கேட்டரிங் குரூப்ஸ் சமையல் பந்தல் பாத்திரம் சிறந்த முறையில் அமைத்து தரப்படும் வறுமை பி பால்ராஜ் பூமிநாதன் இருப்பிடம் புதுக்கோட்டை காவேரி நகர் தொட்டியப்பட்டி. இவர் பிபி வேங்கை திருப்பையாவின் பாச தம்பிகள் அருமை தம்பிகள் எனக்காக 20 செல்வங்களை அன்பளிப்பாக வழங்குவார்கள். அன்பளிப்பை தன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம். சின்னப்பன் மூத்தப்பட்டியை சேர்ந்த காதல் மன்னன் அருமை சகோதரனுக்காக 50 செல்வங்களை அன்பளிப்பாக வழங்குவார்கள். அன்பளிப்பை தன்பு உள்ள தத்தனை பேர்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம். வாழவிடு வலிமை பாய்ஸ் மேட்டுக்காட்டப்பட்டியை சேர்ந்து அன்பு வெள்ளம் அஜித்குமார் அன்பரசன் ஆகியோருக்கு அதை செல்வங்களையும் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம். சரி இருந்தாலும் தங்கர சொன்னேன். ஆமா ஆமா பிள்ளைகார சொல்லி போட்டாச்சு போட்டாச்சு. நம்ம எந்த ஊரு ஆமா எந்த ஒரு எல்லையில் இருந்து இன்னைக்கு எந்த ஒரு எல்லைக்கு வந்திருக்கிறோம். கண்டிப்பா இன்னைக்கு நம்ம எல்லாம் நல்ல ஒரு கைகால சுகத்தோடு இருக்கிறதுக்கு காரணம் நமது கிராமத்து தெய்வம் எல்லாம். ஆமா குடி இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா நம்ம தெய்வத்தை முன்னு வச்சதுக்கு அப்புறம் போவோம். கண்டிப்பா தெரிஞ்சுமா. ஆமா திருச்சியில் மகத்தம்மா கல்மலையான் கம்மனத்தான்
ஒரு பாட்டுக்கு வாசிக்கிறாங்க ஏன்னா 21 பாட்டுக்கு வாசிக்கிறது தூங்க மாட்டீங்க. அடிகை சண்டாடி வீட்டுச்சாலை பஸ் ஸ்டாண்டுல தினந்தோறும் காத்திருந்தேன் நீ வருவாய் என்று. ஆனால் இன்று உன்னை தூரத்தில் இருந்து கண்டேன் வீட்டுச்சாலை பஸ் ஸ்டாண்டுல சண்டாடி. அந்த சண்டாடி சொன்ன ஆடு யார் யார் அவர் மட்டும் கண்ணுக்கு முன்னாடி எப்ப உள்ள அதை செல்வங்களையும் கொடுக்கிறார்கள். நன்றி நன்றி வணக்கம். அகரப்பட்டியை சேர்ந்து சின்னத்துறை கொத்தனார் வார்டு நம்பர் நாடகத்திற்காக அன்பளிப்பு எக்ஸ் துணைத் தலைவர் பை விபி ஃபேன்ஸ் கருப்பையா தம்பிகள் அகரப்பட்டி அறுவை எங்கு உள்ளம். அது மட்டுமல்லாமல் வேங்கை கருப்பையாவே நாடக சவுண்டு கேட்டா போதும் நாங்க வந்து முன்னாடி நிற்போம். வாசமுள்ள தம்பி விபி ஃபேன்ஸ் அகரப்பட்டி இப்படிக்கு கோளாறு பாய்ஸ் அருமை தம்பிகள் எனக்கு அதன் ஒரு செல்வங்களை அன்பளித்தார்கள். நன்றி. பெண்களை கண்டால் கண்களை மூடும் சங்கம். ஐயோ அப்படியா விபிகே கருப்பையா செல்லம்பட்டி ஒரு ஊழல் கதை சொன்னான் என்ற பாடல் பாடுபடியாக 50 செல்வங்களை பற்றி தகவல்கள் கண்டிப்பாக பாடல் இடம்பெறும். அந்த நண்பர்களுக்கு நன்றி நன்றிகளை வழங்க. விராலிமலையை சேர்ந்த நாகராஜ் குடும்பத்தின் சபர்களுக்காக 50 செல்வங்களை பற்றி தகவல்களாக அன்பளிப்பளித்து பெருமை சேர்ந்த அத்தனை என்பது உள்ளத்திற்கு நன்றி நன்றிகளை வணக்கம். அன்பளிப்பாக கொடுத்து படிச்சுட்டு கதைக்கு போகணும் டைம் ஆயிரம். நான் அன்பளிப்பு அப்புறமே கொடுத்துக்கலாம் கதையை கொண்டு போயிடும் நம்ம உள்ள. உலகத்துல எத்தனை தெய்வம் இருக்கலாம், எத்தனையோ ஆலயங்கள் இருக்கலாம். இன்னைக்கெல்லாம் நல்மன ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்கிறது. நம்ம எல்லாம் கண்ணால கண்ட தெய்வம் நம்மளை பட சாத்தால மப்பாடுத்தாங்க.
கண்டிப்பா. அப்பேற்பட்ட தெய்வத்தை மதிக்காம போக முடியுமா? முடியாதையா. நாளையில நாளை 7 மணிதான் ஆமா. இதுவரைக்கும் நம்ம வச்சது நாடகம். கண்டிப்பா. என்னைக்கு வீரப்பூர் படுகள் மட்டும் இருக்குது கூட்டம். ஆமா ஆமா. சாமி இழுச்சு முடிச்ச பிறகு 1 மணிக்கே தான் போகும்போது எல்லாம் தூங்கிருந்தா போயிருக்கு பேசாம. நீங்க தூங்க விடக்கூடாதுனே. ஆமா. அருமை அருமை. அதனால தாயை வணங்கணும். வணங்கினதுக்கு அப்புறம் கதைக்கு போயிடும். கண்டிப்பா. ஆத்தாவும் சேல அந்த ஆயத்தை போல தொட்டு கட்டி தூங்க தூரி கட்டி ஆத்திர மீன் கொடிக்கே அப்பனுக்கும் தகதவட்ட பார்த்தால சேத்தனக்கே தோணும் சித்தாடு என்ன போத்த வேணும் சித்தாடு என்ன போத்த வேணும் அம்மாடா சும்மா இல்லடா அவள் இல்லேனா யாரும் இல்லடா மன்னன் கொண்டு பூமி பூமி என்ன தாங்கிக் கொண்ட சாமி சாமி அவ பெத்தவளே மறந்த அவ செத்தவனே தாண்டா உத்தமையே நினைச்சா இவ உத்தமனே தாண்டா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கடா அம்மாவை வாங்க முடியுமா நீயோ அம்மாவை வாங்க முடியுமா உனக்கு எனக்கு அம்மா உறுதிதானடா தெய்வ உலகத்தில இருக்குதன்னா தாயடா வாசோ வீசு எங்க ஊரு நல்ல ஊரு ஊருக்குள்ள அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு எங்க அத்தா ஒரு கோயில் எங்க அப்பா அது சாமி எங்க அத்தா ஒரு கோயில் எங்க அப்பா அது சாமி இதுதானே எங்களோட பூமி அத்தாவும் சேட அந்த ஆகாயத்தை போல அத்தாவும் சேட அந்த ஆகாயத்தை போல கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்திரமே கொடுக்க அப்பனுக்கு நடவட்ட பார்த்தால சேத்தனைக்கே தாடு என்ன போத்த வேணும் தாடு என்ன போத்த வேணும் ஆத்தா வந்தேனே தாக
கிடைத்த சிட்டாம்பட்டி என்பது எழுதுவதாகும். சரி. சிட்டாம்பட்டி ஊருடன் சேதுபதி தேவருக்கும் செம்பாகி அம்மாளுக்கும் ஒரு கல்லர் கொடிகளை பிறந்து கல்லர் கொடிகளை வளர்த்து வந்த கல்லர் மதம் பெற்றெடுத்த வெள்ளச்சாமி என்பது எழுதுகிறார். இந்த வெள்ளச்சாமியும் 5 வயது அதையா பருவத்திற்கும் பொழுதும் என்னுடைய தந்தை சேதுபதியாகப்பட்டவர் மாடுபடி ஆட்டம், சிலம்பாட்டம், போராட்டம் என்று சொல்லக்கூடிய சரி இப்பேற்பட்ட கலை நிகழ்ச்சிகளை எங்கு நடைபெற்றாலும் சரி அங்கு சென்று சிறப்பாக ஆடக்கூடியவர். ஒரு நாள் சமயமும் தை மாதம் 3ஆம் தேதி என்றார். சரி என்னுடைய சட்டமட்டி கருகாமருக்கு 2ஆம் பட்டியில சரி மஞ்சு விரட்டு நடைபெறுவது வழக்கம். அந்த மஞ்சு விரட்டிற்காக என்னுடைய தந்தையும் அவருடைய நண்பர் முத்துராஜா இருவரும் ஆடுபடிக்கு செல்வது வழக்கம். அவ்வாறு ஒரு நாளும் தை மாதம் 3ஆம் தேதி என்று என்னுடைய வீட்டில எனக்கான 5வது பிறந்தநாள் விழா கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அன்றைய தினம் என்னுடைய தந்தை எங்கே சென்றார் தெரியும்? நம்மளிடம் பொழுது பொழுது அங்கே போவோம். டீ கடைக்கு தான் போறது, இருந்தாலும் டைம் கிடைக்கல. நெஞ்சில உள்ள குத்திராதையா போச்சு. குத்துற எலும்பு மேல குத்தும். அம்பிட்டு ஒன்று காசு மெதுவா குத்து. ஆமா ரத்த வர்ற மாதிரி குத்தாரு. சித்தன்பட்டியை சேர்ந்த நெல்லுச்சாமி குடும்பத்தை சார்பாக 5 செல்வங்களை அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். காதலை எதிர்ப்போம், காளையை வளர்ப்போம். மணப்பாறையை நாங்கதான், மடைப்பாறைக்கே அடையாளமே நாங்கதான். எங்களுக்கு மாடுதான் அடையாளம். இப்படிக்கு செவலூர் பசங்க அருமை நம்புகள். நம்ம செவலூர் மணிக்கொண்டர் கால மறக்க முடியுமா? ஆமா மறக்க முடியாது. செவலூருக்குன்னு ஒரு பேர் வாங்கி கொடுத்தோம். அந்த கால மணிகொண்டர் மாடுது. அம்மா ஆமா அந்த காளையை வச்சு அந்த பேர் என்ன ஊருக்கு. ஆமா இப்படிப்பட்ட பெருமையான ஒரு ஊரு. அருமை நண்பர்களுக்காக இந்த செல்வங்களை எப்படிப்பாக வழங்கியுள்ளார்கள். அருமை என்ப உள்ளத்திற்கு நன்றி. நன்றி சார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். தங்கராசு வாங்க. எங்க பெண் குடிக்காரன். ஆமா ஆமா பொழுது விடுச்சுன்னா போதும். சரி எந்த இடத்துலடா கஞ்சா வைக்கிறாங்க, ஆமா ஆமா எந்த இடத்துலடா கள்ளு சாராய வைக்கிறாங்கன்னு சரி எந்நேரம் குடிபோதையோட இருக்கிற ஒரு ஆளி அப்பன். ஆமா மோசமான குடியாரப்பைய. அது சரி என்னையா இங்கிட்டு பார்த்து சொல்லாத, உங்ககிட்ட சொல்றேன். அப்படி சொல்லு. அப்பேற்பட்ட குடிகாரனுக்கு பிறந்தவன். ஆமா நான் எப்படி இருக்கணும் சொல்லவே தேவையில்லை. என்ன சொல்லலாமா வேணாமான்னு இருக்கு. இல்ல நீ சொல்லிடு, மறைச்சலா வைக்காத. ஏன்னா தாய் எட்டுனா குட்டி 16 அடி பாயின்னு சொல்லுவாங்க. அப்ப குடிகாரங்கிறியா நீ? ஆனா நல்ல மனுஷன். ஏய் அட சண்டாள. ஆனா குடிகார பக்கத்துல நின்று நான் பேச மாட்டேங்க. ஆமா குடிகார சத்து இளவுல போய் நான் நிக்க மாட்டேங்க. அன்னைக்குதான் ராஜ போதையில கீழே படுத்து கிடப்பேன். ஞாபகம் வந்துருமணும். ஆமா பொழுது விடுத்து விடுறீங்க. சரி கஞ்சாவையும் கள்ளு சாராயத்தை கலந்து குடிச்சிட்டு சரி 2ஆம் பட்டி மஞ்சு விரட்டுக்கு மாடு பிடிக்க புறப்பட்டாங்க. சரி வீட்டு விட்டு புறப்படும் போது ஆமா என் ஆத்தா செம்பாகி எவ்வளவோ சொல்லி தடுத்தாங்க. ஐயா எங்க அப்பனை உங்க அப்பாவை அப்பனை அடாரு உனக்கு அறிவு இருக்குதா ஐயா? சரி நீ சோறுதான் திங்கிறியா ஐயா? ஏய் என்னையா வெள்ளச்சாமி என்ன சத்தியமா நீ சோறுதான் உன்னே இல்லனே. எங்க அப்பனை பார்த்து ஆத்தா இருக்கிறான். அப்படி அட மானம் கட்டவனே கோச்சுக்கிறாதனே. எங்க அப்பனை நம்ம மகனுக்கும் 5 வயசு சரியாத பருவம். ஆமா சின்ன பையன். ஆமா அவனுக்கு இன்னைக்கு தாய் 5வது பிறந்தநாள் விழா கொண்டாடணும். ஆமா அதை விட்டுட்டு மாடு பிடிக்க போறி ஐயா. ஆமா அந்த லெட்டர் வாங்கிக்க. மாடு பிடிக்க போறியே சரி போற இடத்துல சரி மாடு விட்டு நீ செத்து போயிட்டீங்கன்னா நம்ம பிள்ளைய விடங்க யார் யார் இருக்கிறாங்க? யாருமே என்னைக்குமே என் பேச்ச கேட்க மாட்டேன். ஆமா இன்னைக்காச்சும் நான் சொல்றத கொஞ்சம் கேளியான்னு எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க ஆத்தா. சரி ஆனா கேட்டானா அந்த குடியார பையன் நல்ல மனுஷன். உங்க அப்பா பூசாருன்னு சொன்னாங்க. உண்மையை சொல்லாது. ஆமா மோசமான குடியார எனக்கு தெரியாத. ஆமா போகவே தடுத்தாய் அந்த சனியை முடிச்சவன். சரி மூஞ்சில முடிச்சுட்டு போனா போராட வணங்க ஐயா. இருந்தாலும் பெத்த தாய் அப்படி சொல்லாது. போயா என் தலை பத்தி எனக்கு தாயா தெரியும். ஆமா ஆமா ஒரு பக்கத்து போகையில போயிட்டு வான்னு சொல்ற பொண்டாட்டிய பார்த்திருக்கிறான். ஆமா போனீனே செத்து போயிடுவான்னு சொல்றத கேள்விப்பட்டிருக்கோம். எங்கேயுமே கேள்விப்பட்டு தடுத்த என் தாய் பேச்சைக்கு மீறி அவனுடைய நண்பன் முத்துராஜாவை ஊட்டிக்கிட்டு சரி போயிட்டு அவரங்காமட்டி மஞ்சு விரட்டுக்கு சென்ற இடத்துல அந்த விரங்காமட்டி மஞ்சு விரட்டுலயே எப்ப சேதுபதி மாடு விட்டு மாட்டு விட்டான். சரி எப்ப
செத்து போயிட்டானே. சரி போனா போயிட்டு வர இருக்கும். சின்ன பிள்ளை இருக்கும்போது எப்ப செத்து போயிட்டான். அதன் பிறகு என்ன விளக்குறதுக்காக ஆமா யாத்தா செம்பாகி ஒரு கோடாறு குடிக்கிற பண்ணைக்கு இருந்தா. சரி எட்டு சம்பு விளக்கணும். ஆமா கொல்லி வைக்க ஒரு பிள்ளை தானே இருக்கான்னு ஆமா உங்கள்கிட்ட ஆசபாசத்துல வளர்த்த அதிகம் ஐயா. ஐயா எந்த ஒரு தாய் நினைக்கிறதா யாத்தா நினைச்சா. ஒரே செல்ல பிள்ளை இல்லையா உங்கள்கிட்ட வளர்த்தா. ஆமா அண்ணே எல்லா தாயை போல யாத்தா நினைச்சா. ஆஹா நம்ம மகன் படிச்சு பெரிய அளவுல வந்து கடைசி காலத்துல நம்ம உட்கார வச்சு ஒரு ரூபாய் கஞ்சி ஊத்தணுமே கண்டிப்பா யாத்தா நினைச்சு என்ன கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டாங்க. இல்லையா சரி எனக்கு ஒரு சந்தேகம் தான் இருந்தாலும் சொல்லு சொல்லு. நீ சந்தேகம் மட்டும் நீ கேட்காத. இல்ல சந்தேகமும் கேட்டு போவேன். காண கூட இந்த வில்லம்பு கவுதாரி இதெல்லாம் பார்த்தா எனக்கு சத்தியமா நீ பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்க மாட்டேன்னு ஒரு நம்பிக்கை. நீ எப்படியெல்லாம் சொல்லாதே. இது வரைக்கும் வீரர்களை பேசாம இருந்தேன். சரி அண்ணே பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டதோட அப்ப கடமை முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். நான் எங்கடா பள்ளிக்கூடத்துக்கு போனேன். சேர்த்து விட்டு பாட புத்தகத்தை தூக்கி எறிஞ்சிட்டேன். காட கொடுத்தது ஒரு கட்ட கையில எடுத்துக்கிட்டு நம்ம சட்டப்பட்டி இலக்கியர்களுக்கு வெள்ளமலை காரமொழியிடம். ஏய் நம்ம சக்கம்பட்டியா ஓ சக்கம்பட்டின்னு சொல்லு. நம்ம சக்கம்பட்டின்னு சேர்த்து வெள்ளமலை காரமொழியிடம். அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள சரி வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நான் மட்டும் வேட்டைக்கு போறது வழக்கம். வாரத்துல மத்த நாள்ல போக மாட்டேன். அது சரி என்னையா வாரத்துல திங்கள் செவ்வாய் புதன் அப்படி இருக்குது. என்ன உனக்கு வெள்ளிக்கிழமை மட்டும் நீ எந்த வெள்ளமலை காட்டுக்கு நான் வேட்டைக்கு போறனோ போறியோ அதே வெள்ளமலை காட்டுக்கு ஒரு சண்டாளி வெள்ளாடு ஓட்டிக்கிட்டு வருவா. சண்டாளி நான் போன எடுத்து நடந்த சண்டாளி தேடி வரணும். எத்தனையோ இடம் இருக்கு. என் கண்ணுலையாவது தென்படணும். என்ன பண்றது நேரம் அந்த வெள்ளமலைக்காடு மலை உச்சியில ஒண்டி புளிய மரம். சரி ஒரே ஒரு புளிய மரம். அது அந்த புளிய மரத்து தூர்ல உங்களுக்கு பாரிய யோகத்தை வெள்ளமலை அந்த புளிய மரத்து தூர்ல தண்ணி பொந்து பெருசு. அந்த பொந்துக்குள்ள என்னோட வெள்ளம்பு காடை போடு கதுவாரி கட்டி எல்லாத்தையும் ஒளிய வச்சுட்டு சரி வேட்டைக்காரிக்கு வந்து அசதியில கண்ணசந்து படுத்திருந்தேன். இந்த சண்டாளி வெள்ளாட வைக்க வந்தவன் அவ வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. நான் இருக்கிறதுக்கு தேடிக்கிட்டு வரணும். எல்லாரும் மேட்சமா வீட்டுக்கு போனோம். ஆமா நீ போயிருந்தானா அது கூட பரவாயில்ல. நீ வேட்டைக்கு போனியா வீட்டுக்கு போனவன் நீயே இருந்திருந்தா வம்பே இல்லை. நானே தேடியா போனேன். என் மனசுல அப்படி என்ன இல்லைனே. அது சரி என்னைக்கு எந்த ஒரு பெண்ணை ஈரெடுத்து பார்க்க கூடாது. நல்ல மனுஷன் பொம்பளை பின்னாடி போக கூடாது. ஐயோ அப்படி மனசுல நினைச்சவன் நான் இல்லையா. நல்ல மனுஷன் உனக்கு தெரியாத செம்பெடுத்து முன்னாடி வைக்கணும். சரி பரவாயில்ல செம்பிய கொடுக்கலடா பைக்கு. சரி பரவாயில்ல அப்படி மனசுல ஒரு கட்டுப்பாட்டு இருந்தவன். ஆனா இந்த சண்டாளியை எதிர்க்க வந்து நின்னாயா. ஏறெடுத்து பார்த்தாங்க. அழகு அழகு அம்புட்டு ஒரு அழகு 14 வரைக்கும் அப்படி ஒரு பிள்ளைங்க நான் எங்கேயுமே பார்க்கல. பொம்பளையே பிடிக்காதுன்னு சொன்னா அழகை பார்த்து ரொம்ப ரசிக்கிறியா. என் மனசுல ஆசைப்படாதா. எனக்கு நான் உனக்காட்ட 45 வயசு 50 வயசு ஐயா 24 வயசு. என் மனசுல ஆசை வராதா. பார்த்த உடனே அம்புட்டு ஒரு ஆசை. சரி அண்ணே என்னைக்கு இருந்தாலும் நமக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வருவா. அவ நல்ல குணம் கெட்ட குணம். அவ எப்படி குணக்காரன்னு யாருங்க தெரியும். ஏதோ ஒண்ணு வருவா. இதே நம்ம பார்த்து விரும்பின பிள்ளையா இருந்தா நம்ம மனசை புரிஞ்சுக்கிறவா. நம்ம என்ன சொல்ல வர்றவன தெரிஞ்சுக்கிட்டு அவனை நடந்துக்கிறவா. கோபத்தை அடிச்சா கூட வாங்கிட்டு பேசாம இருப்பான். அப்படிங்கிறதுக்காக அந்த சண்டாளிய பார்த்த இடத்துல முடிவெடுத்தேன். எப்படி கட்டணா அவளை தாயா கட்டணம் இல்லாட்டி இல்லாட்டி செத்து போய் இருக்குது உயிரோடு. மனசுல ஆசைப்பட்டவளை கைவிடுக்கிறது என்னோட ஆசை. நான் சொல்லணும் வாழ்ந்தாலும் ஒரு நாளாச்சும் ஒரே நிமிடம் கூட சேர்ந்து வாழணும். ஆமா ஒரு நாள் வாழ்ந்துட்டா போதும் சந்தோஷம். ஆமா எனக்கு பொண்டாட்டின்னு வந்தா அவதான். நீ கரெக்டா 2 மணி நேரம் கண்டிப்பா வெள்ளையம்மோட ஐயா. அப்படி அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள சரி யாரை பார்த்து ஆசை வச்சு தெரியுமா. யாரையா அவர் எந்த ஒரு காரியம் தெரியுமா. எந்த ஊரு அருப்பக்கோட்டை திருப்பத்துல சேர்ந்தவர். மலைச்சாமி மலையம்மாள் வெட்டெடுத்தவர். அவளுக்கு 7 நிறங்கள். 7 அன்னைங்களுக்கும் ஏசில பிறந்த அந்த சண்டாளி ஒருத்தனா 2 பேரும். ஆமா 7 பேரு. ஒருத்தர் 2 பேர்னா ஓட அடிப்பாங்க. ஆமா 7 பேர் எங்க வந்து வரான்னு தெரியாது. 2 பேருக்கு சமாளிக்க முடியாது. 7 பேர் இருக்காங்க. எரும மாடு கணக்கு. அதுலயே கடைசியில 7 பேருக்கு கடைசியில பிறந்தவராய் அந்த வெள்ளையம்மன். ஆமா அந்த வெள்ளையம்மன் அந்த காட்டுக்குள்ள பார்த்து நான் ஆசைப்பட்டேன். அவ மேல வச்ச பாசம் கொஞ்ச நெஞ்ச பாசம் இல்ல. ஆமா அழுப்பு கிடந்த பாசம் இப்படி எல்லாம் ஆசை வச்சு தெரியுமா. எப்படி ராசு. ஆமா கோபினே. ஆமா ஆனா வெள்ளச்சாமிக்கு பொம்பளைன்னா சுத்தமா பிடிக்காது. இல்ல உனக்கு ரொம்ப பொம்பளைன்னா பிடிக்காது. கேபி ஜெயராமன் ஸ்ரீ
சர்வேஸ்வரன் சித்திரப்பட்டி சிறந்த அன்பு உள்ளம் விகேபி கருப்பையா அண்ணவர்களுக்காக எனக்காக உங்கள் செல்வங்களை அன்பளிப்பாக படைக்கிறார்கள். அன்பளிப்படைத்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி. நன்றி கடந்த வணக்கம் 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 வணக்கம். சீகப்பட்டியை சேர்ந்த வடக்குப்பட்டி பழனிசாமி ஐயா அவர்கள் வேங்கை விபிகே கருப்பையா அவர்களுக்கு 10 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார். அருமையினர் பழனிசாமி அவர்களுக்கு நன்றி. நன்றி கடந்த அவர் எங்க போனாலும் வந்துடுறாரு, நல்ல மனுஷன். ஒரு நாடு ஒரு எங்க போனாலும் நம்மளுடைய சார் எப்படி இருந்தாலும் ஆமா. அவளை பார்த்த இடத்துல சரி உண்மையில எம்பிட்டு ஒரு ஆசை வச்சிருக்கீங்க ஐயா, சொல்ல முடியுமா? ஏய் சரி ஏங்க வெள்ளச்சாமி, எனக்கு ஒரு சந்தேகம். இன்னைக்கு அவனுக்கு திடீர்னு மறுபடியும் சந்தேகம் இல்ல, வாழ்க்கையில எத்தனையோ சாதிக்கலாம், இருந்துட்டாலும் இந்த வெள்ளையம்மா யாயா எத்தனையோ பெண்கள் இருக்கின்ற உலகத்துல இந்த 7 பேர் அண்ணன் தம்பி கடைசியா பிறந்து பாரு வெள்ளையம்மான்னு சொல்றியே. அம்மா, அந்த அம்மாவை நீ காதலிக்கிட்டாங்க. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? அதுல கடைசியா ஒருத்தன் பிறந்தான் பாரு, மொட்டி. நொண்டி போய் ஆமையா, பொல்லாத கோவக்காரன். ஆனா அருவாளை எடுக்க மாட்டேன், எடுத்தானா இந்த 7 துண்டா வெட்டாம விடவே மாட்டேன். யார எவன் காதலிக்கிறவனா அவனத்த, நீ இல்ல, நீ காதலிக்கிற இல்ல. அப்ப என்னைய வெட்டானா? இன்னைக்கு அவனை நான் யாயா ஓ மனசு யாயா துடிக்குது? யோ, அவன் தங்கச்சிய காதலிக்கிறவன். காதலிக்கிறவன்? ஆமா ஆமா, நான் விரும்புறேன். நீ விரும்பலையா? அப்ப எனக்கு தானே கோவம் வரும். சாவு நிச்சயம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆயக்கொள்வியா கத்திரையை பிடிச்ச மாட்டே பேசிக்கிட்டு இருக்கு. என்னையா பண்றது? நாளை கழிச்சு உன் நாடகத்துக்கு நான் வரல. தினமும் செத்து செத்து பிழைக்கிறாள் நீ ஒரு ஆளு. நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமா, அதுக்கு நம்ம ஒரு ஆளு. ஆமா, இருந்துட்ட ஆளு. ஆமா, மேல வச்ச பாசம்.